கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் தூங்கும் முன்பாக கேளுங்கள். இந்த வருஷத்திலே உபவாச நாட்களிலே பரிசுத்த வேதத்திலிருந்து சீர்பொருந்த வேண்டிய காரியங்கள் என்னென்ன என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்களிலே, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானோ ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, இரவு நேரத்திலே நம்ம இருதயம் தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. மகா கேடு, மகா கேடு. இந்த மகா கேடு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் என்ன யோசிக்கிறான், இதயத்துக்குள்ள என்ன ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க, அது வெளியில தெரியாது. அது எப்போ தெரியும் அப்படின்னா, அந்த நேரம் வரும்போது தான் தெரியும். மனுஷன் முகத்தை பார்க்கறான், ஆனா தேவன் இதயத்தை பார்க்கறாரு. நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏதாவது இருக்கா? அதை நம்ம தான் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நிறைய செய்தியெல்லாம் கேட்டாச்சு. ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய வருகையாக இருந்துச்சுன்னா நம்ம உண்மையிலே ஆயத்தமாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேட்டால் நிறைய குடும்பத்திலே சந்தேகமாக தான் இருக்கு. ஏன்னா இருதயம் மாறலை. இதயத்துக்குள்ளே நிறைய பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய காரியங்கள், இதை உள்ள வச்சுக்கிட்டு அப்புறம் எனக்கு முடியலன்னு கிடப்பாங்க. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. மகா கேடு உள்ள இருக்குமானால் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஏண்டா வாழ்றோம் அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா மகா கேடு உள்ள இருக்கு. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் ஆபத்து நிறைந்ததும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. ஒரு இருதயம் செம்மையா இருந்துச்சு அப்படின்னா தேவன் அங்க இருப்பார். இருதயம் பரிசுத்தமா இருந்துச்சு அப்படின்னா தேவன் உள்ள இருப்பார். இருதயத்துக்குள்ள மகா கேடான காரியம் இருந்துச்சு அப்படின்னா அங்க சத்துரு உள்ள வந்துருவான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா இருதயம். முதல்ல இந்த இருதயம் எப்படி இருக்கு? ஏன்னா உலகத்துல ஏகப்பட்ட தீமையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டு கொரோனாக்கு அப்புறம் மறுபடியும் துன்மார்க்கமா வாழ ஆரம்பிச்சாச்சு. பணத்து பின்னாடி போக ஆரம்பிச்சாச்சு. மனுஷன் பின்னாடி போக ஆரம்பிச்சாச்சு. கர்த்தரை மறந்தாச்சு. தேவனை தேடல. துணிகரமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயாச்சு. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. நிறைய குடும்பத்துல டைவர்ஸ், நிறைய குடும்பத்துல பிரிஞ்சு போயாச்சு. சில வீட்டில் பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தா போதை, இன்னொரு பக்கம் பார்த்தா கஞ்சா, இன்னொரு பக்கம் பார்த்தா மதுபான அடிமை, இன்னொரு பக்கம் பார்த்தா விபச்சாரம், இன்னொரு பக்கம் பார்த்தா கள்ள கடத்தல், ஊழல் எல்லாம் நடக்கும். ஆனா இருதயத்தை தேவன் பார்த்து தான் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இருதயத்துக்குள்ள தேவன் இருப்பாரானால் ஆசீர்வாதம். ஐயா உலகத்துள்ள காரியம் தானே இருக்கு அப்படின்னா மனம் திரும்பணும். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா மனம் திரும்பணும். கிருபையின் காலத்திலே மனம் திரும்புறதுக்கு எவ்வளவோ வாய்ப்புகளை தருகிறார். அதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் உட்காந்து புலம்பிட்டு இருக்க கூடாது. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு. இந்த மகா கேடு உள்ள இருக்குமானால் எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? ஆபத்து நிறைந்த காரியம் உள்ள வச்சிருப்பாங்க. அதான் மகா கேடு. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தரோ
கர்த்தருக்கு தெரியும், கர்த்தராகிய நானும் ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செயலுக்கும் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு. அதான் கர்த்தராகிய நானும் அப்படின்ட்டு. எனக்கு தெரியும்பா, ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் அவனவன் செயலின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு. நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதை வச்சு தான் நமக்கு கிஃப்ட், ஆசீர்வாதம், பலன் எல்லாமே. ஏன்னா நான் அளிக்கும் பலன், நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாம் தேவன் நியாயத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திடுவார். சில குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா என்ன பிரச்சனை சொல்லி கேட்டால் தெரிய மாட்டேங்குது. அதான் இருதயம் மகா கேடு. இதயத்துக்குள்ள ஒருவேளை மகா கேடான காரியம் இருந்துச்சு அப்படின்னா அந்த காரியத்திலேருந்து மனம் திரும்பினா மட்டும்தான் ஆசீர்வாதம். கர்த்தராகிய நானும் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு தனித்தனி நபர்களுக்கும் அவனவன் வழிகளுக்கும் நான் 24 மணி நேரம் நான் என்ன செய்கிறேன், அந்த வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் நான் என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன், அந்த பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிவருமா இருக்கிறேன் அப்படின்னு முடிச்சிட்டார். அப்ப தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். என் உள்ளத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி சோதித்து பார்ப்பார். சோதித்தறிகிற தேவன். இன்னைக்கு சோதித்து பார்க்கும்போது நம்ம எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோம். சோதித்தறிகிறவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். ஸ்கூல்ல பிள்ளைகள் பாடம் படிக்கும், எக்ஸாம் முடிஞ்சாலும் திருத்துவாங்க, டீச்சர் திருத்துவாங்க. திருத்தும்போது படிக்கலை அப்படின்னா அங்கே தெரிஞ்சு போயிடும். என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா இதயத்தை பார்ப்பார். இதயத்துக்குள்ள கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த மகா கேடான காரியம் இருந்துச்சு அப்படின்னா உடனே நான் மனம் திரும்பினோடனே, ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமா. அப்போ மனம் திரும்பியாச்சு அப்படின்னா ஆசீர்வதிக்கிறார். சகையனுடைய வாழ்க்கையில் மனம் திரும்பினார், இருதயத்தை பார்த்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா மனம் திரும்பணும். இன்னைக்கு நிறைய செய்தி கேட்டதுக்கப்புறம் கூட இருதயம் கடினமாயிட்டு இருக்கு. எங்களுக்கு தான் எல்லாம் தெரியுங்களா, அப்படி மறுபடியும் உலகத்துக்குள்ளே மறுபடியும் அந்த இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு இஷ்டம் போல் வாழ ஆரம்பிச்சாச்சு. அதிகமான கேடு ஏன் வருது அப்படின்னா, தண்டனை ஏன் வருது, வீட்டில் பிரச்சனை ஏன் சால்வ் ஆக மாட்டுக்கு அப்படின்னா தேவன் இதயத்தை பார்த்துட்டு இருக்காரு, உள்ளத்தை பார்த்துட்டு இருக்காரு, இதயத்தை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவர் டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் தருவார். ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குங்க, அந்த கடைக்காரனே அந்த டேட் இருக்கா, எக்ஸ்பைரி ஆயிட்டா, இந்த பொருள் விற்கலாமா, புது பொருள் தானா, கஸ்டமரும் பார்ப்பாங்க, உள்ளே விற்கிற வியாபாரியும் பார்ப்பாங்க. 2 பேருமே ஒரு பொருளை பார்ப்பாங்க. அப்புறம் வீட்டில் வந்ததுக்கப்புறம் வீட்டில் மறுபடியும் செக் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணும்போது ஒரு வீட்டில் நம்ம ஒரு பொருள் யூஸ் பண்ணும்போது இவ்வளோ செக்அப் பண்ணுறோம். இந்த பூமியில் இன்னைக்கு இரவு நேரத்தில் எந்த நாட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, தேவன் நம்ம இருதயத்தை பார்த்து தான் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆசீர்வாதம். சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளிலும் இரவு நேரத்திலே எத்தனையோ தேசத்துக்குள்ளே வேறு வேறு நாட்டுக்குள்ளே வேறு வேறு சூழ்நிலையிலே இணைந்திருக்காங்கப்பா. எந்த நாட்டுக்குள்ளே இணைந்திருந்தாலும் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ்ந்து எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளணும், எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளணும். எங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியங்கள், எங்கள் இருதயத்துக்குள்ளே மகா கேடான காரியங்கள் ஏதாவது இருந்தால் அதை எடுத்து போட்டுருங்கப்பா. எங்கள் இருதயத்தை நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் எங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடாதுப்பா. எங்கள் இருதயம் முழுதும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படட்டும். உங்கள் பாதவில்லை சாஷ்டாங்கமாக அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசிரியங்க. எல்லா நாட்டில் உள்ள ஜனங்களையும் கர்த்தர் வேலையடைங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். உம்முடைய பாதவில்லை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் மறுபடியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைத்து ஆசிரியங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா, இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளைக்கிறங்க.
இதயத்துக்குள்ள எந்த பாரத்தோடு இருக்காங்களோ அந்த பாரத்தை நீக்கி போட்டுருங்க. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. இந்த நாளையும் மனம் திரும்ப அழைக்குதுங்க. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட் டிரைவிங் லைன்ல இருக்காங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். யுத்தம் நடக்குப்பா. அந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. தேசத்துக்குள்ளே சமாதானத்தை தாங்க. ஒவ்வொரு நாட்டில் இருக்க ஜனங்களையும் கர்த்தர் வேலை அடைங்க. எல்லா நாட்டுல ஜனங்களையும் கர்த்தர் வேலை அடைங்க. வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு புறப்பட்டு போக கர்த்தர் கிருபை செய்யுங்க. குடும்பமாக ரட்சிக்கப்படணும். எல்லாரும் மனம் திரும்பணும். எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். பிதாவின் சித்தம் நிறைவேற்றணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இரவு நேரத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடட்டும்பா. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, பலவீனத்தோடு இருக்காங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். எந்த பலவீனத்தோடு இருக்காங்களோ அந்த பலவீனத்தை எல்லாம் நீக்கி கர்த்தர் பூரண சுகம் தாங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்க, கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் வருங்க. மாசமாக இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழணும், கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் பொறுப்படுத்துங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்கள் நாமையும் விடட்டும். உம்முடைய ஜீவனுக்களே தாழ்த்தி விடுறோம். துதிக்கான மகிமை எல்லாம் உமருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நிறைய குடும்பத்தில் கடன் பிரச்சனை இருக்குது. நைட் நேரத்தில் உபவாசத்தோடு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ தனி ஜெபம் பண்ணுங்க. தேவன் ஆசீர்வதிப்பார். நம்ம இருதயம் மாற்றப்பட்டு விட்டால் கண்டிப்பாக ஆசீர்வாதம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.